எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இந்த ஒரு டவுட் வந்து இ-காமர்ஸை புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்கள். புதுசாக இ-காமர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு முக்கியமாக ஒரு 3 விஷயங்கள் தேவைப்படும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மொதல் ஜிஎஸ்டி. பிஸ்னஸ் பண்ணுறதுனால நமக்கு ஜிஎஸ்டி கண்டிப்பாக வேணும். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஜிஎஸ்டி இருந்தால் தான் கண்டிப்பாக பண்ண முடியும், அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். மீஷோவில் வந்து ஜிஎஸ்டி இல்லாமலே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். பட் வந்து அந்த ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும்தான் சேல் பண்ண முடியும். நீங்கள் இந்தியா முழுக்க சேல் பண்ணணும்னா மீஷோவுக்குமே ஜிஎஸ்டி வேணும். ஸோ பிஸ்னஸ்க்கு வந்து கண்டிப்பாக நமக்கு ஜிஎஸ்டி எடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அக்கௌண்ட். உங்கள் பிஸ்னஸ் நேமில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் பேங்க்கில் ஓப்பன் பண்ணியிருக்கணும். அதை ஓப்பன் பண்ணி நம்ம ஜிஎஸ்டியோட ஜாயின் பண்ணால் தான் நமக்கு வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோவில் வந்து பேமெண்ட் நம்ம பிஸ்னஸ் நேம் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு வரும். மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ். ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து முக்கியமாக தேவை இல்லையா? ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம அதை சேல் பண்ணி ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ ப்ராஃபிட் செலக்ட் பண்ணுறதுல தான் நிறைய பேருக்கு வந்து டவுட்டே இருக்கும். என்ன மாதிரியான ப்ராடக்ட் சேல் பண்ணலாம், எவ்வளோ வாங்கலாம், அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் விட தெரியாமல் நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அதனாலே வந்து இ-காமர்ஸ்குள்ளே போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ வாங்கணும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இதில் சொல்கிறேன். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம ஏஜென்சி மூலமாக பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா நம்ம பண்ணும்போது நிறைய கொரிஸ் வரும். ஸோ ஜிஎஸ்டி நம்பர் கிடைக்கிறதுல கொஞ்சம் டிலே ஆகும். அவங்க வந்து 1000லேருந்து 2000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களோட பிஸ்னஸ்க்கு நீங்களும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா கீழே கொடுக்குற இமெயில் ஐடிக்கு எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். கரண்ட் அக்கௌண்ட் மோஸ்ட்லி எல்லா பேங்க்லையுமே மினிமம் 10,000 டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு 10,000, ஜிஎஸ்டிக்கு ஒரு 1000 வந்து 2000. ஸோ இது போக ப்ராடக்ட்டுக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும். ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறதுல நமக்கு 2 மெத்தட் இருக்குது. முதல் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து மொத்தமாக பல்காக வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுப்போம். எடுத்து வச்சுட்டு அதை எப்படியாவது அமேசானில் ஆடு, ஃப்ளிப்கார்ட்டில் ஆட் ரன் பண்ணுறது, சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், மெட்டா, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஆட் ரன் பண்ணி அதை சேல் பண்ண வைக்கிறது. ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது வந்து உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். நீங்கள் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனை நீங்கள் தேடி போக முடியும். இதை யார் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மேனுஃபேக்சர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதை தான் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ப்ராடக்ட்டை தவிர அவங்களுக்கு வேறு ப்ராடக்ட் இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து இதான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி இதை தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், ஸோ இந்த ப்ராடக்ட் நான் எப்படியாவது சேல் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை தேடி போவாங்க. அப்படி இல்லாமல் நான் புதுசாக இப்போ ஒரு ரீசெல்லராக நான் வந்து இ-காமில் வரேன் அப்படின்றவங்க இந்த மெத்தடை தேடி போகிறது அவ்வளோவா அட்வைசபிள் இல்லை. உங்கள்கிட்ட அதிகமாக பணம் இருந்துச்சு, நான் இ-காமர்ஸ் வந்து டக்குன்னு எப்படி இருக்குன்னு பார்க்கணும், எனக்கு டக்குன்னு சேல்ஸ் ஆகணும், உடனே நான் ரெவன்யூ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாமே தவிர ஒரு சேஃப் சோனில் இருக்கணும். எனக்கு வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் இ-காமர்ஸ்னால் எப்படி இருக்குன்னு லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போக போக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா மினிமம் குவான்டிட்டியில் ப்ராடக்ட்ஸ் வாங்குறது. ஸோ ஒரே ஒரு கேட்டகரி இல்லாமல் நிறைய கேட்டகரி, ஒரு 10 கேட்டகரி, 5லேருந்து 10 கேட்டகரியில் ப்ராடக்ட்ஸ் வந்து 10 பீஸ் வாங்கிக்கலாம். மினிமம் 5 வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஆர்டர் ஒவ்வொரு டைம் வரும்போது ஒவ்வொரு டைம் போயிட்டு வாங்கிட்டு வர முடியாது. மினிமம் ஒரு 5 ஆர்டருக்கு வாங்கிக்கலாம். ஒரு கேட்டகரியில் வந்து ஒரு ஹேர் ஆக்சசரி வாங்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிசைன்லையுமே ஒரு 10 டிசைன் எடுத்துக்கோங்க. அதில் மினிமம் 5, ஒவ்வொரு டிசைன்லையுமே 5 பீஸ் வாங்கிக்கோங்க. 5 பீஸ் வாங்கி வச்சுட்டு நீங்கள் அதை லிஸ்ட் பண்ணுங்கள். லிஸ்ட் பண்ணும்போது நம்ம அமேசானில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 40 லிஸ்டிங் இருந்தால் தான் அவங்கள வந்து ஹை வேல்யூ செல்லராக வந்து அவங்க அசெப்ட் பண்ணிப்பாங்க. அவங்கள கன்சிடர் பண்ணி அவங்களோட லிஸ்டிங்லாம் பூஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து 40 ப்ராடக்ட் நான் வாங்கணுமா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். ஒரு 20 ப்ராடக்ட், 10 to 20 ப்ராடக்ட் வாங்கி அதை காம்போ மாதிரி போட்டு நீங்கள் 40 to 50 லிஸ்டிங் வரை கொண்டு வர முடியும். ஸோ தனியாகவும் நீங்கள் போடலாம், காம்போ மாதிரி போட்டு லிஸ்டிங்கை வந்து நீங்கள் அதிகப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோவில் வந்து லிஸ்டிங் நிறைய போடுங்க, உங்களுக்கு கொஞ்சம் விசிபிலிட்டி கிடைக்கும். ஸோ எந்த ப்ராடக்ட் வந்து சேலாக ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு சேல் ஆகிற ப்ராடக்ட் வந்து இப்போ மினிமம் டெய்லி ஒரு ஆர்டர் வரும். ஒரு பீஸ்க்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் ஒரு ஆர்டர் வரும், அதை நம்ம சென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ஆர்டர் வந்ததுக்கப்புறமா ஒரு 4 ஆர்டர் வந்தோடனே ஒரு பீஸ் மிச்சம் இருக்கும். அப்போ போய்ட்டு மறுபடி அதே இதில் ஒரு 5 வாங்கிட்டு வரும். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு டெய்லி ஒரு ஆர்டர் வர வேண்டிய இடத்துல 2 ஆர்டர் வருது, 3 ஆர்டர் வருங்கும் போது நீங்கள் 5 பீஸ் வாங்குற இடத்துல 10 பீஸ் வாங்குங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன ப்ராடக்ட்டுக்கு வந்து அதிகமாக ஆர்டர் வருதோ அந்த பீஸ் வாங்குறத வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. 10 வாங்க வேண்டிய இடத்துல இப்போ அதிகமாக ஆர்டர்னா 20 வாங்குங்க. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஹோல்சேல் பண்ணுறவங்ககிட்ட இருந்தால் நம்ம ரீசேல் பண்ணும்போது வாங்க முடியும். டேரெக்டாக மேனுஃபேக்சரை தேடி போக முடியாது. ஏன்னா அவங்க வந்து 1000 எடுங்க, 2000 எடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஹிட்டாக போகிற ப்ராடக்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மெத்தடில் தான் நமக்கு எந்த ப்ராடக்ட் ஹிட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து நிறைய லிஸ்டிங் போடுறேன். எனக்கு ஒரே ஒரு பர்டிகுலர் ஒரு 2-3 ப்ராடக்ட்டுக்கு மட்டும், அமேசானில் ஒரு ப்ராடக்ட், ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து அதிகமாக ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா, சரி இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு நமக்கு அதிகமாக ஆர்டர் வருது, இப்போ நம்ம ஹோல்சேலர்கிட்ட இருந்து மேனுஃபேக்சரை தேடி போகலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்கே வரும். ஏன்னா எனக்கு டெய்லி 10 ஆர்டர் வந்துகிட்டு இருக்குது. ஹோல்சேலர் வந்து எனக்கு 80 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா மேனுஃபேக்சர் 50 ரூபாய்க்கே தருவாங்க. ஸோ சென்னையில் வந்து ஹோல்சேலர்ஸ் தான் இருக்காங்க. மும்பை, டெல்லி போனால் தான் எனக்கு வந்து மேனுஃபேக்சர் இருக்காங்கன்னா நீங்கள் அங்கே கூட தேடி போகலாம். டேரெக்டாக நீங்கள் அவங்கள
காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் அவங்கள்ட்ட இருந்தே சோர்ஸ் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது ரூ. 80 கிடைக்க வேண்டிய ஒரு பொருள் வந்து உங்களுக்கு ரூ. 50 மேனுஃபேக்சர்லேருந்து கிடைக்கும். ஸோ வந்து உங்களோட அந்த ரூ. 30 லாபத்தை நீங்களே எடுத்துக்கலாம். இல்லை விலையை குறைச்சி அமேசானில் சேல்ஸ் வந்து அதிகமாக வர வைக்கலாம். ஸோ உங்களோட ஹிட் ப்ராடக்ட் என்ன தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அமேசானில் ஆட் ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒரு சேஃப் சோன். சேஃபாக வந்து நம்ம மினிமம் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து எந்த ப்ராடக்ட் ஹிட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்கேல் பண்ணிகிட்டே போகிறோம். அதுக்கு ஆட் ரன் பண்ணுறோம். இல்லை இன்னொரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தோன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து ரொம்ப பேஷன்ஸாக இருக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா எடுத்த உடனே நீங்கள் முதல் மாதத்துலேயே வந்து உங்களுக்கு என்ன ஹிட் ப்ராடக்ட்னு கண்டுபிடிச்சிட முடியாது. அட்லீஸ்ட் வந்து 6 மாதமாக ஆகும் உங்களுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் ஹிட் ஆகுது. நீங்கள் மேனுஃபேக்சரை தேடி போகிறதுக்குலாம் ஒரு 1 இயர் எடுத்துரும். முதல் மெத்தட் நம்ம பல்காக குவான்டிட்டி ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து பல்காக வாங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து கம்மியான டைம்லேயே வந்து நமக்கு அதிகமாக வர வச்சிடலாம். ஏன்னா நம்ம அதை ஆட் ரன் பண்ணுறோம். ஒரே ப்ராடக்ட் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம். நிறையா இன்டென்சிவாக ப்ரொமோட் பண்ணி நம்ம சேல் வர வைக்க போகிறோம். அதே 2வது மெத்தடில் பார்க்கும்போது நமக்கு வந்து டைம் கன்சியூம் ஆகும். நான் வந்து எனக்கு வேலையில் ப்ரெஷராக இருக்குது, வேலையை விட்டுட்டு உடனே நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாமா, உடனே வேலையை விட்டு நான் இகாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா, என்கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்றவங்க வேலையெல்லாம் விட்டுறாதீங்க. ஏன்னா டைம் ஆகும். நம்ம ஆன்லைனில் வந்து ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எப்போவுமே டைம் தேவைப்படும். அந்த டைம் கொடுத்துட்டு வரணும். இல்லைனா அந்த நர்வஸ் ஆகிட்டு ஐயா எனக்கு என்ன ப்ராடக்ட் நான் வாங்கி போட்டது எனக்கு சேலே ஆகலை அப்படிங்கிற விரத்தியில் இகாமே வேஸ்ட்டு அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடுவோம். எந்த ஒரு பிஸ்னஸுமே செட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டைம் எடுக்கும். 2 மெத்தட் தான் இருக்குது. ஒன்று அதிகமாக காசை கொட்டி நம்ம பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறது, ஆர்கானிக்காக ப்ரொமோட் பண்ணுறது. ஸோ ஆர்கானிக்காக பண்ணுறதுக்கு எப்போவுமே உங்களுக்கே தெரியும், நேச்சராக ஆர்கானிக்காக பண்ணும்போது அது டைம் எடுக்க தான் செய்யும். உங்களுக்கும் இந்த மெத்தடில் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பிராண்டை பில்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஸோ எந்த கேட்டகரியில் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ஹிட் ஆகுதோ அடுத்து நீங்கள் ட்ரேட்மார்க் எடுக்கலாம். ட்ரேட்மார்க் எடுத்துகிட்டு பிராண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா A+ லிஸ்டிங்ஸ் போடலாம், வீடியோஸ் போடலாம். இந்த மாதிரி உங்களோட பிராண்ட் அடுத்த கட்டத்துக்கு போகும். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஹிட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் நிறையா மேனுஃபேக்சர்ட்டேருந்து எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் சோஷியல் காமர்ஸ் மூலமாகவும் சேல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ 2வது ஆப்ஷனில் இதான் உங்களுக்கு மினிமமாக ஒரு குவான்டிட்டி எடுக்கிறோம், அது எது ஹிட் ஆகுதுன்னு பார்க்குறோம், அதுக்கப்புறம் சேல் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த மெத்தடை நான் வந்து நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணேன். எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக தான் இருக்குது, எனக்கு இகாமர்ஸை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் லிஸ்டிங் போட்ட உடனே ஆர்டர் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து லிஸ்டிங்கை போட்டுட்டு அதை ஆப்டிமைஸ் பண்ணால் தான் வந்து நமக்கு ஆர்டர் வர ஆரம்பிக்கும். ஸோ நாங்கள் இந்த மாதிரி லிஸ்டிங் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். இகாமர்ஸ் ரிலேட்டடான ஆல் சர்வீஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களோட லிஸ்டிங் வந்து புதுசாக ஃபுல்லாகவே க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு ப்ராடக்ட் இமேஜஸ் ரெடி பண்ணுறது, ஆட் ரன் பண்ணுறது, இந்த மாதிரி இகாமர்ஸ் ரிலேட்டடான சர்வீஸ் நான் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எங்களோட சர்வீஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், அதுக்கு டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா கீழே இமெயில் ஐடி கொடுக்குறோம், அது கான்டாக்ட் பண்ணுங்கள். அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எங்களோட இகாமர்ஸ் சர்வீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள்.